அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நேற்று பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு 50 கொஸ்டின்ஸ் 50 நிமிஷத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் இதுவரை கேட்ட தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுலேயும் நியூ சிலபஸ் அப்டேட் பண்ண பின்னாடி கேட்ட கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ரொம்ப ரொம்ப முக்கியமான சீரியஸ் இது. ஸோ நாளைக்கு பயாலஜி அப்படிங்கிறது வரும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2023 கேட்கக்கூடிய அனைத்து கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோடய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக பார்த்தோன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கே இல்லை. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கு அண்ட் தென் அது எந்தெந்த டாப்பிக்லாம் வரும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நமக்கு சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, பின்வருவனவற்றுள் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பான், அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் எந்த காம்பவுண்ட் பயன்படுது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி சால்ட்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான், இந்த இடத்துல காம்பவுண்ட். ஏன்னா சால்ட் இஸ் ஆல்சோ காம்பவுண்ட். அப்போ உப்பு என்பது ஒரு வகை சேர்மம் தான், ஓகேங்களா? அப்போ எந்த சேர்மம் தீயணைப்பான்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ கிளாஸில் எடுத்தது தான். அட் த சேம் டைம் நம்ம லைவ் வீடியோலுமே ஈவன் 5:30 AM வரக்கூடிய அந்த வீடியோ ரிசல்ட்டுமே நம்ம வந்து யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் செக். அந்த யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ்லையுமே இதை பற்றி நம்ம என்ன பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சோடியம் குளோரைடா, சோடியம் குளோரைடுனா NaCl, சோடியம் பைகார்பனேட் அப்படின்னா NaHCO3 அப்படி, சோடியம் கார்பனேட் Na2CO3, சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அப்படி. ஸோ எது வந்து தீயணைப்பான்களில் பயன்படுகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சோடியம் பைகார்பனேட். இதை தான் நம்ம வந்து பேக்கிங் சோடா, சமையல் சோடான்னு சொல்கிறோமா, இந்த சமையல் சோடா தான் தீயணைப்பான்களில் பயன்படுத்தக்கூடிய சேர்மம், ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின், உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு எது? விச் ஒன் இஸ் கால்டு பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். சார் நெகிழினா பிளாஸ்டிக் என்று அர்த்தம். பிளாஸ்டிக், கிளாஸ், தேங்காய் ஓடு, அலுமினியம். ஸோ மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா எது வந்து மக்கும் குப்பை வகையை சார்ந்தது அப்படிங்கிறோட ஈஸியாக யோசிச்சாலும் நமக்கு வந்துடும். அப்போ உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எது வந்து உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு? அதாவது பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா லிவிங் பீயிங்ஸ்லேருந்து வரக்கூடிய பொருள் தான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. உயிரிகளிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பார்த்ததிலே எது வந்து தாவரங்கள்லேருந்து பெறக்கூடியது? தென்னை மரம் அப்படிங்கிற தாவரத்திலிருந்து பெறக்கூடியதான் தேங்காய் ஓடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் பயோடிகிரேடபிள் வேஸ்டாக இருக்கும். இதுதான் ஆன்சர். ஸோ தேங்காய் ஓடு அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட முதலில் பயன்படுத்தப்பட்ட உலோகம், மெட்டல் எது? ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணால் அவங்க மெட்டல் எது அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின். ஸோ இரும்பா, செம்பா, அலுமினியமா, வெள்ளியா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரம்னு கூட சொல்லுவோம். இதை செம்பு அப்படின்னு சொல்லலாம் அல்லது தாமிரம்னு கூட சொல்லலாம். இதனுடைய சிம்பிள் என்னங்க? Cu அப்படிங்கிறது இதனுடைய சிம்பிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? அடுத்து பால் தயிராதல். பால் தயிராதல் என்பது என்ன வினை அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ரியாக்ஷன் கேட்குறாங்க? இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன், ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அண்ட் தென் காம்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு. ஸோ பால் தயிராதல்னா பால் தயிராக மாறிடுச்சு. அப்போ என்ன தேவை அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் அப்படிங்கிற அந்த லாக்டோபாசிலஸ் பாக்டீரியம் என்பது தேவை. நொதித்தல் வினையும் சொல்லலாம். ஆனால் பால் தயிராச்சுன்னா மறுபடியும் தயிரை பாலாக மாற்ற முடியாது. அப்போ அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா மீளாவினை, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லலாம். அது வந்து அந்த ரெண்டில் எது வேணால் நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். எது வராதுன்னா மீள் வினையும் கம்போசிட் ரியாக்ஷன் வராது. ரெண்டில் எது வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் புக்கில் கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்மளுக்கு இருக்குது. அதில் வந்து சரி சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள்னு ஒரு டாபிக் 6th இருக்குது. அதில் பார்த்தோன்னா பால் தயிராதல் என்பது ஒரு மீளா வினை அப்படின்னு தான் கொடுக்கப்படுது. பட் நொதித்தல் வினையும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, செயற்கை இழை அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் ஃபைபர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ காட்டன், ஹேர், நைலான், வூல். ஸோ நல்லா பார்த்தாலே தெரியும் எதெல்லாம் வந்து இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, காட்டன் அப்படிங்கிறது தாவரத்துலேருந்து கிடைக்கும், முடி விலங்குலேருந்து கிடைக்கக்கூடியது, வூல் விலங்குலேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ நைலான் இது நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சிந்தட்டிக் ஃபைபர். ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். நைலான் என்பது தான் செயற்கை இழைக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடியது. ஜிங்க் பிளான்ட் காந்த பிரிப்பு முறையில் அடைப்பிக்கப்படுகிறதுன்றாங்க. ஸோ காந்த பிரிப்பு முறையில் அடைப்பிக்கப்படாது, அது நுரை மிதப்பு முறையில் அடைப்பிக்கப்படும். ஜிங்க் பிளான்ட்னா ZNS அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடைக்கப்படுகிறது. கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்றது கரெக்டான ஆன்சர் தான். ஸோ 2ன்றது கரெக்ட். குறுகிய அலுமினாவை மின்னாற்பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினா பெறப்படுகிறது அப்படின்னாலும் அதுவும் கரெக்ட் தான். புரியுதுங்களா? ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின் புக்லேயே அப்படியே இருக்குது. அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஈவன் மேட் என்பதும் குப்ரிக் சல்ஃபைடும் பெராசல்ஃபைடு ஆகியவை சேர்ந்த கலவையாகும். 4வதும் கரெக்ட் தான். அப்போது 2, 3, 4 மூன்றுமே கரெக்ட் தான். பட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா 2, 3, 4ன்னு கொடுக்கப்படல. பட் 2, 3ன்னு கொடுக்கப்படுது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். இது குரூப் 4ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா மென்மையான மண்டல் பாறை அடுக்களில் துளைகளில் உள்ள வாயுவின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இது பேர் ஷால் கேஸ்னு பேர். ஷேல் வாயு என்ன கேஸுங்க அது அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேன். மீத்தேன் கேஸ் தான் கிடைக்கப்படும். அதுக்கு வந்து ஷேல் கேஸ் அப்படின்னு CH4 மீத்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதேமாதிரி வாட்டர் கேஸ், கோபர் கேஸ், ஈவன் மீத்தேன் என்பது கோபர் கேஸ் என்று கூட அழைப்பார்கள். சாண எரிவாயு என்றும் அழைக்கப்படும். பட் இது பேர் ஷேல் கேஸ் அப்படின்னு பேர். கூட்டுப் பொருளை அதன் வினைத்தொகுதியுடன் இணைக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஆல்கஹால் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். OH. OH. ஆல்டிஹைடு அப்படிங்கிறது CHO. ஸோ 3 வந்துடும். கீட்டோன் C டபுள் பாண்ட் O அப்படிங்கிறது வந்துடும். கார்பாக்சிலிக் அமிலம் COOH வந்துடும். இந்த மாதிரி தான் இணைக்கப்படும். ஸோ ஆல்கஹால்னா OH. எகெயின் சொல்கிறேன், ஆல்கஹால்னா OH. ஆல்டிஹைட்னா CHO. கீட்டோன் அப்படின்னா C டபுள் பாண்ட் O. கார்பாக்சிலேட்னா COOH அப்படிங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா? இதுவுமே 10th ஸ்டாண்டர்ட் 6th லெசனில் வந்து பார்த்தோன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். அதில் கொடுத்துருக்க டேரக்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபுட் அடல்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு கலப்படம் அப்படிங்கிற டாபிக் கீழே வரக்கூடியதான். ஸோ இதுவுமே குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். ஹைட்ரஜன் பெராக்சைடு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு பால் 11 பயன்படுத்துறாங்க. அதனால் பால் அப்படிங்கிறது வரும். உணவு நிறமூட்டிகள், நிறமூட்டிகள் அப்படின்னாலே பசுமையாக இருக்கிறது தான். அப்போ உணவு நிறமூட்டிகள் பசுமை தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். கால்சியம் கார்பைடு கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா? அப்போ பழத்தை பழுக்க, கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, வாழைப்பழம் பழுக்க. கார்னோவா மெழுகுன்றது பளபளன்னு தோற்றத்துக்கு, ஆப்பிள் பளபளன்னு தோற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெழுகு. அப்போ அதுக்கு ஆன்சர் அது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பின்வருவற்றில் எது லூயிஸ் ஆசிட் இல்லைன்னு கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், நாட் ஏ லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ PF3, AlCl3, NH3, BH3 அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ரேட்ஸ் எல்லாமே வருது. என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து NH3. ஸோ NH3 அம்மோனியா அப்படிங்கிறது ஆசிட்டிக் தான் அந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். அப்போ இதற்குரிய ஆப்ஷன் எது கரெக்டாக? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். NH3 அதுதான் லூயிஸ் ஆசிட் கிடையாது. ஈவன் 12th புக்கில் இருக்கக்கூடிய அயனி சமநிலை அதிலே ஒரு டேபிள் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. லூயிஸ் ஆசிட், லூயிஸ் அமிலங்கள், லூயிஸ் காரங்கள் சொல்லி ஒரு டேபிளே. அது ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கொள்ளுங்க. அதில் இருந்த கொஸ்டின் தான் அப்போ வந்துருக்கு. இன்னொரு இஸ் நாட் ஏ ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெப்டாஹைட்ரேட்னா 7H2O அப்படின்னு முடியக்கூடிய சேர்மம் எது இல்லைன்னு கொடுக்குறாங்க. எது இல்லை? கிரீன் விட்ரியால், ஃபெரஸ் சல்ஃபேட், ஹெப்டாஹைட்ரேட் தான் அதில் வரும். சரியா? அப்போ இது கிடையாது. ஒயிட் விட்ரியால், ஜிங்க் சல்ஃபேட்டு, ஹெப்டாஹைட்ரேட் அதுவும் வரும். ஸோ ப்ளூ விட்ரியால் இதில் என்ன வரும்னா காப்பர் சல்ஃபேட், பென்டாஹைட்ரேட் வரும், 5H2O வரும். அந்த இடத்துல 7 வராது. அப்போ எது இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா எது ஆன்சர் வருது? ப்ளூ விட்ரியால் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இல்லைங்களா? ப்ளூ விட்ரியால்னா நீல விட்ரியால், காப்பர் சல்ஃபேட், பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பின்னொருவற்றில் எது அமிலம்னு கேட்குறாங்க. ஆசிட். இதில் கொடுத்துருக்கக்கூடியதில் எது ஆசிட்? கால்சியம் ஆக்சைடா, பேரியம் ஆக்சைடா, சிலிக்கன் டை ஆக்சைடா, Na2O, சோடியம் ஆக்சைடா அப்படின்னு பார்க்கும்போது சிலிக்கன் டை ஆக்சைடு இஸ் ஆசிட். பின்னொரு எது அமிலம்ன்றா ஆப்ஷன் சி SO2 அப்படின்னா இதுக்கு ஆன்சராக வரும். கிளியரா? ஓகே, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் அசிட்டிக், ஹைட்ரோகுளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரங்களானது. இந்த இணை அமிலம், இணை காரம் அப்படிங்கிற எந்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுவுமே நம்மளுக்கு லவ்ரி பிரான்ஸ்டட் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஆல்ரெடி வீடியோஸும் போட்டிருக்கோம். ஏன்னா கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. அமிலக்கார கொள்கைகள்னு சொல்லி நம்மளுக்கு வீடியோஸ் இருக்கு. இல்லை 5:30 AM வரக்கூடிய அந்த வீடியோஸ் இருக்கு. ஸோ பார்க்காதவங்களை பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. அதில் என்ன கொடுக்குறாங்க? 2 ஆசிட் கொடுத்துறாங்க. அதில் இணைக்காரங்கள் எது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இணைக்காரங்களானது எது அப்படின்ற கேட்குறாங்க. ஸோ த கான்ஜுகேட் பேசஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் ஆர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ Cl- அண்ட் CH3CO- ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். இணை அமிலம்னா என்ன, இணை காரம்னா என்ன அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா
கான்செப்ட் தெரியறதுக்கு. ஸோ நம்மளுடைய ஆஃப் அன் ஹவர் வீடியோ, ஆஃப் அன் ஹவர் கூட வராது, 20 மினிட்ஸ் தான் போட்டிருப்போம். ஸோ டைம் கிடைக்கும்போது தயவுசெய்து அதை பாருங்கள். ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ ஓகேங்களா. ஸோ ஆசிட் பேஸ் கான்செப்ட்னே ஒரு வீடியோ இருக்கும் நம்மளுடைய அடா 24 தமிழ்லேயே நம்ம போட்டிருக்க ஒரு வீடியோ. ஓகே, அதை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பொட்டாஷ் படிகாரம். இதுவுமே அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கோம். யூசஸ் ஆஃப் சால்ட்டில் இந்த பொட்டாஷ் படிகாரம்ன்றது சொல்லியிருக்கும். எல்லாமே வீடியோஸ் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதான் சொல்கிறேன். ஏன்னா அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது ஒரு 20 வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். 20 வீடியோஸுமே அடுத்து அப்கமிங் வரக்கூடிய அனைத்து எக்ஸாமுக்கு யூஸ் ப்ரூஃபோடு நான் சொல்லி காமிக்கிறேன். அதுக்காக தான் அந்த வீடியோஸே மேக் பண்ணுறோம். நேற்று ஃபிசிக்ஸ் அதுக்காக தான் கொடுத்தோம், இன்னைக்கு தான் கொடுத்தோம், நாளைக்கு பயாலஜி அதுக்காக தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு இடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கா ப்ரீவியஸில், இதெல்லாம் வந்து ரொம்ப தூரம்லாம் போகலை. 2023 இப்போ நடந்த 20 கொஸ்டின் பேப்பர், 25 கொஸ்டின் பேப்பர் இருக்குது 2022 சேர்த்து. ஏன்னா இங்கே இதில் கொஞ்சம் பேப்பர், அதில் கொஞ்சம் கொஸ்டின் சேர்த்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, ஒவ்வொரு டாபிக் தனியாக எடுத்து கொஸ்டினாக கொடுத்துட்டு தான் உங்களுக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துருக்கோமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறோம். லைவ் வீடியோ பார்த்தாலும் சரி, அதுக்கடுத்து இப்போ கடைசியாக போட்ட ஒரு 20 வீடியோஸ்னாலும் சரி, ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட வேணும். நீங்கள் கடைசியாக போட்ட 20 வீடியோஸ் கூட பாருங்கள். காலையில் 5:30 AM ரிலீஸ் ஆகிருக்கூடிய அந்த வீடியோஸ் மட்டும் பாருங்கள். அதுலேயே அவ்வளோ கொஸ்டின்ஸ் இல்லைங்களா. ஈவன் இந்த பொட்டாஷ் படிகாரம்ன்றது கடைசியாக கேட்ட கொஸ்டின். பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் சேர்ந்தது தான். ஓகேங்களா. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் பொட்டாஷ் படிகாரம். பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் சேர்ந்த ஒரு இருக்கு. பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் டாட் 12 அந்த சால்ட் பொட்டாஷ் படிகாரத்துடைய கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ பொட்டாசியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் சல்ஃபேட்டும் சேர்ந்தது தான் இல்லையா. யூசஸ் ஆஃப் சால்ட்டில் இதை கொடுத்துருக்கோம். அடுத்த கீழ்கண்டவற்றில் சரியான ஒப்பிடுதலை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இண்டிகேட்டர்ஸ் இதுவுமே இருக்கு. ஆனால் எல்லாத்தையுமே கொடுக்குறானே அப்படி வீடியோஸ் கொடுக்கப்பட்டதே ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பிஹெச்னு சொல்லி ஒரு வீடியோஸ் இருக்குது. என்ன கொடுக்குறாங்கன்னா ஃபினாப்தலின் அமில ஊடகத்தில் நிறமற்றது கொடுக்குறாங்க. ஃபினாப்தலின் அமிலத்தில் கலந்தோன்னா நிறமற்றது தான். அப்போ ஆப்ஷன் அது ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். ஏன்னா பேஸில் கலக்கும்போது அது பிங்க் கலரை கொடுக்கும். ரைட். அடுத்து கார ஊடகத்தில் ஃபினாப் மஞ்சள் கலர்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது, பிங்க் கலரை கொடுக்கும், இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அப்போ இது தவறாக இருக்குது. அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, கரெக்ட். ஏன் சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தை தான் கொடுக்கும். மெத்தில் ஆரஞ்சு கார ஊடகத்தில் நிறமற்றதும் கொடுக்குறாங்க, கிடையாது, இது மஞ்சள் நிறத்தை கொடுக்கும், எல்லோ கலரை கொடுக்கும். அப்போ 2 and 4 வந்து தப்பா இருக்கு. சரியான ஒப்புதல் 1 and 3. அப்போ 1 and 3 A and C ஆர் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். A and C ஆர் கரெக்ட் அப்படின்றதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ பின்வருவனவற்றில் ஹைட்ரைட்னா H-ன்னு அர்த்தம், H3 அப்படின்னு அர்த்தம், சேர்மங்களின் காரத்தன்மையின் அடிப்படையில் காரத்தன்மையை சரியான வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு அதிகமாக இருக்குன்னா அம்மோனியாவுக்கு அதிகமாக இருக்கும். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் வரும்ன்றத ஈஸியாக கணிச்சிடலாம். எது வராது அப்படின்னு பார்த்தா அம்மோனியாவுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. இங்கே NH3 இருக்குது, இங்கே NH3 மீன்ஸ் இந்த இடத்துல வரும் சார். 3 பூரா அந்த கீழே வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வந்து இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும், புரியுது இல்லையா? அப்போ இந்த இடத்துல எது வராதுன்னு வரும்போது ஆப்ஷன் ஏபி 2 பேர் வராது. ஏன்னா அம்மோனியாவுக்கு தான் அதிக காரத்தன்மை இந்த கொடுக்கப்பட்டதில். அப்போ இந்த 2 பேரில் யார் அது வருவாங்க அப்படின்னா ஸ்டேபியம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து ஆர்சனிக், அதுக்கடுத்து PH3, தென் அதுக்கடுத்து NH3. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அணுக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நானோ டெக்னாலஜி மூலமாக கேட்குறாங்க. நானோ பொருளை உருவாக்கும் முறை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நானோ டெக்னாலஜி கார்பன் அடிட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வரக்கூடியதான் 12th புக்கில் இருக்குது. ஸோ கீழிருந்து அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டம் அப் தான் அது வந்து நானோ பொருட்களை உருவாக்கும் முறை அப்படின்னு பார்க்கும்போது டாப் டு பாட்டம் அப் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கீழிருந்து அணுகுமுறை, ஸோ பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அணுக்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் நானோ பொருளை உருவாக்கும் முறை கீழிருந்து அணுகுமுறை அப்படிங்கிறதா அதை சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஹாலோ கார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம்னு கொடுக்குறாங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஹாலோ கார்பன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்துருக்கக்கூடியதில் ஹாலஜன்ஸும் கார்பன்ஸும் சேர்ந்தது. இதுதான் சிம்பிள் லாஜிக். எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் CFC கேள்விப்பட்டிருப்போம். எதுலங்க? அதாவது நம்மளுடைய ஓசோன் மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்து ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து மெத்தில் புரோமைடுகள், மெத்தில் குளோரோஃபார்ம்ஸ், ஆன்சரிட் நானோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த இதில் கொடுக்கக்கூடிய இதிலே பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தாங்க. மேக்ஸிமம்
ஆப்ஷன்ல சிஎஃப்சின்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஸோ ஒண்ணுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் கரெக்ட் தான், சிஎஃப்சி தான் கரெக்ட். ஸோ சிஎஃப்சி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணா, சப்போஸ் அந்த அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ல சிஎஃப்சி இருக்கா, அது தவிர வேற ஏதாவது நம்மளுக்கு தெரியாத இதில் பூரா என்னன்னே தெரியல ஆனால் சிஎஃப்சி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல சிஎஃப்சி கிளிக் பண்ணிட்டு வந்துருக்கேன். மேக்ஸிமம் சிஎஃப்சி தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம், அதெல்லாம் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். சிஎஃப்சி ஆப்ஷனில் இருந்திருந்தால் அந்த இடத்துல அதுதான் ஆன்சராக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக ஒரு ட்ரிக் தான். சப்போஸ் சயின்ஸு அதை கொஸ்டினே நான் படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சிம்பிள் ட்ரிக். சிஎஃப்சி வந்துச்சுன்னா அந்த இடத்துல அது ஆன்சராக இருக்கும். ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல யாருக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வளிமண்டல ஆயுட்காலம் யாருக்கு அதிகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குளோரோஃப்ளோரோ கார்பனுக்கு தான் அதுவும் சிஎஃப்சி கரெக்டாக. யா ரைட். ஸோ கீழ்கண்டவற்றில் இயற்கையான, நல்லா கவனிச்சுக்கணும், இயற்கையான நானோ பொருள் எது அப்படின்னு கேட்குறேன். நேச்சுரலான அந்த நானோ பார்ட்டிகல் எது அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் மயில் இறகுவா, இல்லை மயில் அழகா, இல்லை மணல் துகளா, இல்லை திமிங்கலத்தின் தோலா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது பேக்கக்கூடிய ஃபதர் தான் வந்து இருக்கிறதுலேயே நானோ துகள் இயற்கையான நானோ பொருள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் 7th புக்கில். ஸோ இயற்கையான நானோ பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் மயில் இறகு அப்படிங்கிறது தான் இயற்கையான நானோ பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின், அக்னிகுல் காஸ்மோஸ் இல்லை அக்னிகுல் காஸ்மோஸ் செக்யூரிட்டி தான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஃபார் தி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஓ விச் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அக்னிகுல் காஸ்மோஸ் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கான முதல் காப்புரிமை பெற்ற தயாரிப்பின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராக்கெட் என்ஜின், 3D ராக்கெட் என்ஜின், தானியங்கி ராக்கெட் என்ஜின் அண்ட் தென் செயற்கைக்கோள், இந்த இதில் எது வந்து வரும் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிறது 3D ராக்கெட் என்ஜின் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 3D பிரிண்டட் ராக்கெட் என்ஜின் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லுவோம். யா அடுத்து கேட்மி ஃபோன். கேட்மி ஃபோன் ஆல்ரெடி இருக்கிறது தான், புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ கேட்மி ஃபோன் அப்படிங்கிறது கீழே உள்ள எவற்றின் கலவைன்னு கேட்குறாங்க. எந்த 2 பொருட்கள் அல்லது 3 பொருட்கள் கலவைனாலே என்னது 2 or more compound together அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ எந்த 2 3 சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு கேட்மி ஃபோன் கிடைக்கும் அப்படிதான் கொஸ்டின். இப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கும்போது கேட்மியம் சல்ஃபைடா, பேரியம் சல்ஃபேட்டா, கேட்மியம் குளோரைடா, இல்லை கேட்மியம் சல்ஃபேட்டா, இந்த 4 இதில் எதை கலந்தால் நம்மளுக்கு கேட்மி ஃபோன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கேட்மியம் சல்ஃபைடும் பேரியம் சல்ஃபேட் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கேட்மி ஃபோன் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் 1 and 2 ரெண்டுமே வரும். அதில் எது வருதுன்னு பார்க்குறோம். ஸோ 1 and 2 ஒன்லி ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கேட்மி ஃபோன் என்றது என்னங்க, கேட்மியம் சல்ஃபைடும் பேரியம் சல்ஃபேட்டும் சேர்ந்தது தான் கேட்மி ஃபோன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சின்ன வயசுலேருந்து நம்ம அதை பார்த்துருக்கோம்ல. சுண்ணாம்பு நீரை பால் போல் ஆக்கக்கூடிய வாயு எது அப்படிங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எது அப்படின்னு பார்த்தோன்னா எதுங்க வரும், கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன ஆகுது, சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றக்கூடிய ஒரு வாயு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடி போதையில் வாகனம் ஓட்டுவோரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனை, இந்த பிரேத் அலைசர் வைக்கிறாங்கல்ல இல்லைங்களா, ஸோ அது மது அருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ்லாம் செக் பண்ணுவாங்களே. ஸோ அந்த பிரீத் அனாலிசிஸில் என்ன சேர்மம் பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரீத் அனாலிசிஸ் டெஸ்ட் ஃபார் த ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இஸ் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கேஎம்என்ஓ4 H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடா, இல்லை காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டா, இல்லை பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 அப்படின்னு பார்க்கும்போது ஸோ K2Cr2O7 இது பிசி எக்ஸாம்லேயே 2-3 தடவை கொஸ்டின் இதுதான் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட்டர் தான் பிரீத் அனலைசரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சேர்மம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இது 2-3 தடவை கேட்டிருக்காங்க. அதாவது 2-3 தடவை கேட்டது ஒரு கொஸ்டினாக தான் கொடுத்துருக்கோம். நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். டேஸ் இஸ் ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட், இதுவுமே நம்மளுடைய வீடியோஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோலேயே இதை சொல்லியிருப்போம். ஸோ அரையப்பநிலை திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ மெர்க்குரி, புரோமின், கேலியம், சல்ஃபர். பார்த்தோம்னா டக்குன்னு தோணிடணும் மெர்க்குரி, அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரே உலோகம் மெட்டல் இல்லைங்களா. ஸோ புரோமின் இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுதான் அலோகம், வந்து மெட்டல் உலோகம். ஸோ திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல மெர்க்குரி ஆன்சராக வந்திருக்கும். ஆனால் திரவ நிலையில் என்ன கேட்குறாங்க, ஒரே அலோகம்னு கேட்குறாங்க, அலோகம்னு கேட்குறாங்க. அப்போ நான் மெட்டல்னா என்ன வந்துடும், புரோமின். புரோமினுடைய சிம்பிள் என்னங்க, Br அப்படிங்கிறது தான் ஆன்சர். திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம்னு கேட்டால் யார் சொல்கிறோம், புரோமின். ஸோ பீரியாடிக் டேபிளுடைய லாஸ் விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வீடியோ போட்டிருக்கோம் சார். நம்ம இருக்கக்கூடிய அந்த செலக்டட் டாபிக்ஸ்
இதுதான் வந்து என்ன அந்த செலக்டட் டாபிக்ஸ். அது எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, ஸோ 2000 நம்மளுக்கு 21, 22, 23 தான் புது சிலபஸ் அப்டேட் ஆன பின்னாடி நடத்தப்படும். 21 அந்த அளவுக்கு பெருசாக எக்ஸாம் நடக்கல. 22, 23 ஓரளவு எக்ஸாம் நடக்கும். அப்போது இந்த கொஷின்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் கொஷின் வந்து இருக்குது. அதுதான் அந்த 20 டாப்பிக்கு 20 வீடியோ போட்டிருக்கோம். சரியா? டெய்லி 5:30 AM நம்மளுடைய ADA 247 ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். சயின்ஸுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக. இல்லைங்களா? ஸோ எல்லாமே கிளாஸஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்க்காதவங்க மறுபடியும் ஒரு பாருங்கள். ஸோ இது கூட நம்ம என்ன எடுத்துருக்கோம், லாஸ் ஆஃப் பீரியடிக் டேபிள், தனிம வரிசை அட்டவணையின் விதிகள்னு ஒரு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். அதில் எடுக்கப்பட்ட ஒரு கொஷினாக தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ மத்தியில் உள்ள தனிமத்தை அணுநெறியானது ஏறக்குறைய மற்ற இரு தனிமங்கள் அணுநெறிக்கு சராசரிக்கு சமமாகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போது 3 தனிமம் எடுத்துக்கிறாங்க, A, B, C. மத்தியில் உள்ள தனிமம் அப்போ பியுடைய அணுநெறியானது பியினுடைய அணுநெறியானது மற்ற இரு தனிமங்களின் அணுநெறிக்கு சராசரிக்கு சமன்றாங்க. ஸோ A + C / 2 போட்டோம்னா நம்மளுக்கு பியோட அணுநெறி கிடச்சிரும். என்ன விதின்னு கேட்குறேன், அவ்வளோதான். 3னா 3 தனிமங்கள் அர்த்தம். அப்போ 3 தனிமங்கள் வந்திருக்கா, மும்மை விதி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன ஆன்சர் வருது, டொபர்னேவின் மும்மை விதி ஆஃப் ட்ரையால் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ அதுவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். ஸோ டொபரினர் அவர் மட்டும் இல்லை, அதுக்கடுத்து எண்ம விதி, தனிம வரிசை ஆவர்த்தன விதி, நவீன ஆவர்த்தன விதி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதிகளுமே அந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் பார்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எதுனா டைமண்ட் தான். வைரம் அப்படிங்கிறதா ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ், கரெக்ட். ஆனால் அதை போன்ற மிக கடினமான சேர்மம் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். இதெல்லாம் கெமிக்கல் ஓரியன்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. சரியா? அப்போ அதை போன்றே கடினமான ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ சிலிக்கன் கார்பைடு, சிலிக்கன் டெட்ராகுளோரைடு, சிலிக்கோ ஈத்தேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறாங்க. ஸோ வைரத்தை போன்றே ஒரு மிக கடினமான ஒரு சேர்மம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிலிக்கன் கார்பைடு அப்படிங்கிறது தான் ஆன்சர். சிலிக்கன் கார்பைடு தான் இருக்கு. அதாவது வைரம்ன்றது இட் இஸ் அ ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். அதே போன்றே ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலிக்கன் கார்பைடு அப்படிங்கிறது தான் ஆன்சர். Yeah, right. Next question. The only block that contains all 3 types of elements. That means metals, non-metals, metallites. அதாவது உலோகம், அலோகம், உலோகப் பொருள்கள் இந்த மூன்றுமே அடங்கப்பட்ட தொகுதி எதுன்னு கேட்குறான். S தொகுதியா, P தொகுதியா, D தொகுதியா, F தொகுதியா, இதான் கொஸ்டின். புரியுதுல? அப்போ இந்த எந்த தொகுதியில் 3 நிலைகளில் இருக்கக்கூடிய, அதாவது உலோகம், அலோகம், உலோகப்பொருள் இந்த 3 தனிமங்களுமே அடங்கப்பட்ட தொகுதி எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 3 எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா P தொகுதி தனிமங்கள். சரிங்களா? ஸோ குரூப் 13 to குரூப் 18 சரிங்களா, அதுதான் வந்து P தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். P பிளாக் எலமெண்ட்ஸ். அதில் தான் வந்து அனைத்து சேர்மங்களும், அதாவது இது என்னது மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகமும் இருக்கும், நான் மெட்டல்ஸ் சொல்லக்கூடிய அலோகமும் இருக்கும், மெட்டலைட்ஸ் சொல்லக்கூடிய உலோக போலிகள் மூன்றுமே அடங்கப்பட்ட தொகுதிகள் தான் இந்த 13 to 18. இந்த 13 to 18 தொகுதி தான் பி பிளாக் எலமெண்ட்ஸ், பி தொகுதி தனிமங்கள். தட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, கண்ணாடியை வெட்டுவதற்கு, அதாவது டைமண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் கிளாஸ். ஓகே, வைரம் பயன்படுத்தப்படுதா? கரெக்ட் தான், பயன்படுத்தப்படத்தான் செய்யுது. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது. சார், அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டது, அதனால ஈஸியாக என்ன பண்ண முடியுது, கட் பண்ண முடியுது. அப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ட்ரூ தான். அப்போ போத் ஏ ஆர் ஆர் ட்ரூ, போத் ஏ ஆர் ஆர் ட்ரூ. பட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதுக்கு அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளதுனால தான் வெட்டப்படுது. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ல வரும்போது என்ன பண்ணா, அசர்ஷன் சோ த ரீசன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும். அதுக்கு கரெக்டாக அடாப்ட் வந்துச்சுன்னா அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், இல்லைன்னா அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது, ஆகையால். அப்படி இல்லைன்னா கீழே இருந்து போங்க, வைரமானது அதிக ஒளிவிலகல் குறியீட்டை கொண்டுள்ளது, ஆகையால் கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ ரெண்டுமே ஓரளவு சிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் வரும். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, போத் ஏ ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The metal which is used to conduction of heat and electricity. அதிக அதாவது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் எளிதில் கடத்தும் உலோகங்கள் எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும். ஆல்ரெடி இதுவுமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுலேயுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதிக கடத்தும் பண்பு கொண்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர், வெள்ளி தான். அப்போ வெள்ளி எங்கெங்கே வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துலையும் வெள்ளி வருது, இந்த இடத்துலையும் வெள்ளி வருது. அப்போ எது வராதுன்றது ஈஸியாக ஞாபகம் ஒமிட் பண்ணிடலாம். அப்போ இந்த ரெண்டில் எது வந்து ஆன்சராக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, டங்ஷன் அப்படின்னா
அதிகமாக என்னது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடிய ஒரு உலோகம் கிடையவே கிடையாது. இல்ல ஈவன் அது உலோகம்னே நம்ம சொல்லிட முடியாது. பட் ஓகே ஃபைன், அது வந்து என்ன சொல்றோம், செமி கண்டக்டிங் தான் சொல்லுவாங்க. டங்ஸ்டன் இஸ் செமி கண்டக்டிங், அறுதிர் கடத்திகள்னு சொல்லுவாங்க. அப்போ அது வரவே வராது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். காப்பர் அண்ட் சில்வர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். காப்பர் அண்ட் சில்வர் தான் அதிக வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடிய உலோகங்கள் அப்படி. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம 2020 2-3 தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரைட், the element that combines with the other elements, இந்த எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்டோட சேர்த்து to make a medicine for the treating of diarrhea, அதாவது வயிற்றுப்போக்கிற்கு மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு உலோகம். இதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் சொல்லிட்டு இருக்க அந்த ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோ பார்த்துட்டு இதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஒன்றும் இல்லை, ப்ரூஃபுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் இதே நம்ம அடா 247 தமிழ் சேனலுக்கு போங்க, வீடியோஸை கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், உலோகம் மற்றும் அலோகங்களின் பண்புகள் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங்கில் தமிழில் ஒரு வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த பாயிண்ட் அங்கே நான் சொல்லியிருக்கேன்னா இல்லையான்றது உங்களுக்கு புரியும். சரியா? ரைட். ஸோ எந்த தனிமத்தை மற்ற தனிமோடு சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஸ்மஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிஸ்மத்துடைய என்ன அப்படின்னா பிஐ. ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். So among the following which is a nitrogenous fertilizer அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் அப்படின்னு கேட்றாங்க. நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் எது அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंस கேட்றாங்க. இது நம்ம பெய்ட் கிளாஸ்ல நிறைய எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. பொட்டாசியம் சல்ஃபேட் இருக்கு, கொடுத்துருக்கக்கூடியது நைட்ரஜன். பொட்டாசியம் சல்ஃபேட் வருமா? அப்போ இது வராது. எலும்பு சாம்பல் கொடுத்துருங்க, என்னன்னு எனக்கு தெரியல, சரி விடுவோம். ஜிப்சம் வருமா? வராது. அப்போ இந்த ரெண்டுல எது வரும்ன்றதை பார்க்குறோம். போன்னாலே மேக்ஸிமம் கால்சியம் அந்த மாதிரி வரும். சரி, அப்போ நைட்ரஜன் வராது. ரொம்ப சிம்பிள். யூரியான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூரியா இஸ் கரெக்ட் ஆன்சர் வரும். ஏன்னா அதிக நைட்ரஜனை பெற்றுள்ள உரம். அது கூட ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. அதிக நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் எது அப்படின்னு கேட்டோம்னா யூரியா தான். கிட்டத்தட்ட 46.6% ஆஃப் நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரியா தான். அப்போ அதிக நைட்ரஜனை கொண்டுள்ள உரம் எதுன்னு கேட்டாலும் அதுக்கும் யூரியா தான் ஆன்சராக வரும். ஓகே ரைட். இந்த இடத்துல ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா யூரியா இஸ் கரெக்ட் ஆன்சர். தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக 3 தனிமங்கள் பிரைமரி நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. முதன்மை ஊட்டங்கள் அப்படின்னு. முதன்மை ஊட்டங்கள். ஸோ ஃபெர்டிலைசர் பற்றி நம்ம எதுவும் வீடியோ போடல, பட் பெய்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். எடுத்துருக்கும் போது இந்த டாபிக் அப்படியே எடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த கொஸ்டினை நீங்கள் தனியாக எழுதி வச்சிருப்பீங்க. எத்தனை பெய்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க தெரியல. இந்த டாபிக் அப்படியே எடுத்துருப்போம். சரியா? ஸோ என்ன ஆன்சர் இருங்க? கிட்டத்தட்ட 16 வகையான நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், பெரும ஊட்டங்கள், சிறும ஊட்டங்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையான ஊட்டங்கள் இருக்கு. அதில் பெரும ஊட்டங்களே பார்த்தோன்னா ஒரு 3 பேர் மொத்தம் முதன்மை ஊட்டங்கள்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அவருடைய ஒவ்வொருடைய ஒர்க் நேச்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, எல்லாத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்போ இந்த இடத்துல முதன்மை ஊட்டங்கள் யார் அப்படின்னா NPK, இந்த 3 பேர் தான். நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், இந்த 3 பேர் தான் முதன்மை ஊட்டங்கள். ஒரு தாவர வளர்ச்சிக்கு முதன்மையாக பயன்படக்கூடிய தனிமங்கள் அந்த 3 பேரும். அதனால தான் முதன்மை ஊட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டினே பாருங்க. NPK அப்படியே வருது. அப்போ NPK என்ன? இது கூட ஒரு கொஸ்டின். ஏங்க இது வந்து எல்லாமே இப்போ கேட்டதுங்க, 2023 கேட்டது. எவ்வளோ எளிமையாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோவே. அப்போ NPK என்னன்னா நைட்ரஜன், Pனா பாஸ்பரஸ், Kனா பொட்டாசியம். ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ். ஓ, கரெக்டான ஆன்சர் கரெக்டாக பார்க்கணும். அப்போ என்னன்னா நைட்ரஜன் கரெக்டு, Pனா பாஸ்பரஸ் கரெக்டு, Kனா பொட்டாசியம் கரெக்ட். அப்போ வரிசை கரெக்டாக இருக்கணும். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ NPKவுடைய கரெக்டான சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஆன்சர். ஏன்னா பொட்டாசியத்தின் குறியீடு என்னங்க? ஏன்றது எல்லாருக்கும் தெரியும். கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். அதிக அளவு நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் எது? இப்போ தானே பார்த்தோம். அதிக அளவு நைட்ரஜன் யார்கிட்ட இருக்கு? யூரியாட்ட இருக்கு. 46.6% ஆஃப் நைட்ரஜன். இப்போ தான் பார்த்தோம். யூரியா இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட் CAN அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 25% இருக்கும். அடுத்து அதிகமாக பெற்றுள்ள ஒரு உரம் தான் CAN தான், கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட். இதில் சுருக்கமாக CAN அப்படின்னு கால்சியம் அம்மோனியம் நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதில் 25% ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். புரியுதுங்களா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? தானிய பயிர்களில் வைக்கோல் இழையினை அதிகப்படுத்த பயன்படக்கூடிய தனிமம் எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தானிய பயிர்களில் இதுவுமே ஃபெர்டிலைசர்ஸில் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா இந்த தொழு உரம்னு சொல்லுவாங்க. தொழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொழுவம் அப்படின்னா மாடுகளிலிருந்து பெறக்கூடிய அந்த கழிவுகளிலிருந்து பெறக்கூடிய உரங்கள். மாட்டுடைய சிறுநீராக இருக்கட்டும், மாட்டுடைய கழிவு பொருள், மாட்டு சாணமாக இருக்கட்டும், இந்த வைக்கோல், இதெல்லாம் சேர்த்து பெறக்கூடிய ஒரு உரமை தான் நம்ம வந்து தொழு உரம் அப்படி, ஃபார்ம்யார்ட் மேனுவர் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த வகையில் அதில் அதிகப்படுத்த தேவைப்படக்கூடிய எதை அதிகப்படுத்த இந்த வைக்கோல் இலையினை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் இதில். எக்ஸாக்டாக பார்த்தோம்னா அதில் பாஸ்பரஸ் அதிகமாக பெறப்படும். அதனால் பாஸ்பரஸை அதிகப்படுத்த தான் இந்த வைக்கோல் இலையினை வைக்கோல் இலையினை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. பொருள் அப்படிங்கிறது இதுதான் மீனிங். பாஸ்பரஸ் அதிகப்படுத்த தான். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்படி எல்லாமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. இப்போ 2020 ரீசன்ட் கொஸ்டின் இது. காப்பி தூளில் சேர்க்கப்படும் கலப்பட பொருள். ஏன்னா ஃபுட் அடல்ட்ரண்ட் ஒரு டாபிக் இருக்குங்க நம்மளுக்கு. உணவு கலப்படம் கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்குது. அதாவது குரூப் 4ல் மட்டும் எக்ஸாம் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு எக்ஸாம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த எக்ஸாமில் இதுவும் வந்திருக்கும். அந்த கொஸ்டின் வந்திருக்கு. அப்போது காப்பி தூளில் கலக்கப்படக்கூடிய கலப்பட பொருள் எது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். என்ன ஆன்சர் வரும்? சாக் பவுடர், சாண்ட் கிரெயின், டாமரின் பவுடர் அண்ட் தென் மெட்டர்னில் எல்லோ அப்படிங்கிறது என்ன ஆன்சர் வரும்? ஸோ புளியங்கொட்டை தூளை தான் கலப்பாங்க. ஏன்னா அது ரெண்டும் ஒரே மாதிரி கலரில் இருக்கும்ல. அதனால் எதில் கலப்பாங்க அப்படின்னா ஸோ டாமரின் பவுடர் இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுமாதிரி ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். நரம்பு நஞ்சாக பயன்படுத்த ஆக்சுவலி மேலே தான் பார்க்கணும் அதை. ஸோ நர்வ் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த இன்செக்டிசைட் தட் ஆக்ட்ஸ் as a நர்வ் பாய்சன் அப்படிங்கிறது எதுன்னு சொல்லுவாங்க? என்ட்ரினா, எத்திலின் டைக்ளோரைடா, மாலத்தியானா, லெட் ஆர்சனிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெர்டிலைசர்ஸில் அதை டிஸ்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாலத்தியான் ஏன்னா பார்த்ததுல எல்லாத்துலேயும் எது வந்து இன்செக்டிசைட்னா மாலத்தியான் தான். பார்த்தோம்னா நம்ம வந்து 5th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். இன்செக்டிசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிடிடியும் பிஹெச்சி அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அது போக ஒரு சில எக்ஸாம்பிள் மாலத்தியன், பாரத்தியான், ஆல்ட்ரின் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? மாலத்தியான் இஸ் இன்செக்டிசைட்ஸ். 2,4,5 டி என்ற கலைக்கொல்லி வச்சுக்கோங்க. கலைக்கொல்லி வீடிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கலைக்கொல்லியின் ரசாயன பேர் எது அப்படின்னா அதோடைய எக்ஸ்பான்ஷன் எது? 2,4,5 2,4,5 டீனா என்னன்னு கேட்குறாங்க. எதுவும் பார்த்தோம் அப்படின்னா 2,4,5 ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கலைக்கொல்லியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சேர்மம் சரியா. 2,4,5 டி என்ற கலைக்கொல்லியினுடைய பெயர் என்னங்க? 2,4,5 ட்ரைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உயர்தர கேசோலின்களில் ஆக்டேன் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஆக்டேன் ரேட்டிங் ஆஃப் பிரீமியம் கேசோலின் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 70 91 to 94 100 0 அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ உயர்தர கேசோலின் உயர் ஆக்டேன் ரேட்டிங் எது? ஹையஸ்ட் ஆக்டேன் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா 94 தான் இந்த இடத்துல ஆன்சர். ஸோ ஆக்டேன் என்ன அப்படின்னா பெட்ரோலுடைய குவாலிட்டி இண்டெக்ஸ் நம்பர். ஆக்டேன் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோலுடைய குவாலிட்டி இண்டெக்ஸ் நம்பர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினே வருது. ஸோ டீசல் இன்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்ற வைப்பு தாமதமாக கால அளப்பதற்கு உதவும் அளவு. அதாவது எப்படி நம்ம பெட்ரோலுக்கு ஆக்டேன் நம்பர் இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி டீசலுக்கு என்ன நம்பர் கொடுப்பாங்கன்னா சீட்டைன் நம்பர்னு கொடுப்பாங்க. இல்லை அப்போ ஆன்சர் என்ன வரும்? சீட்டைன் நம்பர். இல்லை சிடி ஞாபகம் வச்சுங்க, ஓபி ஞாபகம் வச்சுங்க. ஷார்ட்கட்டுக்கு சீனா சீட்டைன் நம்பர் ஃபார் டீசல், ஓனா ஆக்டேன் நம்பர் ஃபார் பெட்ரோல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ரெண்டு கொஸ்டின்லேயும் அடிக்கடி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியம். காமாக்சின் இதுவுமே ஃபெர்டிலைசர்ஸ்ல நம்ம நடத்த இன்செக்டிசைட்ஸ்ல நம்ம நடத்தின ஒரு விஷயம் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ காமாக்சின்றது எதனுடைய வணிக பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா பிஹெச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடுடைய அந்த வணிக பெயர் ட்ரேடு நேம் தான் காமாக்சின் சொல்லக்கூடியது. அப்போ எது வந்துடுது? பென்சின் ஹெக்ஸா குளோரைடு. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். பிஹெச்சி அதோடைய விரிவாக்கம் தான் இது பென்சின் ஹெக்ஸாக்ளோரைடு. ஷார்ட் ஃபார்ம் வந்து பிஹெச்சி அப்படி. ஸோ த கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் வணிக முக்கியத்துவம் வாய்ந்ததால் பிளாக் கோல்டுன்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி எதுவுமே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணாதான் பெட்ரோலியம். பெட்ரோலியம் என்பது என்னது? கச்சா எண்ணெய்னு சொல்கிறோம்ல சார், அதுதான். பெட்ரோலியம் வேற, பெட்ரோல் என்பது வேற. பெட்ரோல் என்பது லிக்விடு கோல்டு சரியா. பெட்ரோல் என்பது லிக்விடு கோல்டு. லிக்விடு கோல்டு திரவ தங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் பிளாக் கோல்டுன்னு யாரை சொல்லுவாங்க? பெட்ரோலியம், பெட்ரோல், டீசல், கெரசின், அப்புறம் வந்து லூப்ரிகேட் ஆயில், தார் இதெல்லாம் கலந்த ஒரு கூட்டு பொருள் தான் பெட்ரோலியம். அதை தான் நம்ம வணிக ரீதியாக கச்சா எண்ணெய் குரூட் ஆயில்னு சொல்கிறோம். அதை தான் பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெட்ரோலியம் இஸ் கரெக்ட் ஆன்சர். எந்த கார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம்? மறுபடியும் ரிப்பீட்டட் கொஸ்டின் நினைக்கிறேன். இல்லை அது பார்க்கல, மறுபடியும் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டைமாக 2020 கேட்டிருக்காங்க. ஸோ குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் சிஎஃப்சி, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ சிஎஃப்சின்னு ஆப்ஷனில் வந்துருந்தாலே அது கரெக்டான ஆன்சராக தான் இருக்கும். மறுபடியும் அதே கொஸ்டின். டீசல் எரிபொருளின் பற்ற வைப்பு தரத்தை எந்த எண்களால் அளக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சீட்டே நம்பர். இல்லைங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. பின்வருவற்றில் எந்த வேதிப்பொருளானது சமையல் எரிவாயு எல்பிஜி வீட்டில் பயன்படுத்துகிறோம்ல சமையல் உருளை
அதில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் எதுன்னு கேட்குறாங்க. அடைக்கப்படும் எரிவாயுவில் சேர்க்கப்படுகின்றதுன்னு கேட்குறாங்க. எரிவாயுவில் சேர்க்கப்படுகிறது. ஆக்சுவலி எல்பிஜியில் பயன்படுத்தக்கூடிய ரெண்டே கேஸு. எல்பிஜியில் புரோப்பேன் அண்ட் பியூட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கேஸ் சேர்ப்பாங்க. புரோப்பேன் அண்டு பியூட்டேன். ஓகேங்களா? இது ரெண்டும் எரிபொருளாக ஃபியூவல்ஸ் ஆக்ட் பண்ணும். இது ரெண்டும் தான் ஃபியூவல் எரிபொருளாக பயன்படுகிறது. இதற்கு மனமும் கிடையாது, நிறமும் கிடையாது. ஆனால் இதுக்கு லீக் ஆச்சுன்னா ஸ்மெல்லே அடிக்காது. ஆனால் ஒன்லி ஸ்மெல்லுக்காக மட்டுமே ஒரு கேஸ் சேர்ப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய சிலிண்டர்லேருந்து கேஸ் லீக் ஆச்சுன்னா ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த ஸ்மெல் வந்து புரோப்பேன் பியூட்டேன் ஸ்மெல்லு கிடையாது. அந்த ஸ்மெல்லுக்காக மட்டுமே ஒரு கேஸ் சேர்ப்பாங்க. அதுதான் என்னன்றது கொஸ்டினில் கேட்குறாங்க. இல்லை, ஆனால் அது எது எரிபொருளாக ஆக்ட் பண்ணாது. எது வரும்னு பார்த்தோன்னா எத்தில் மெர்காப்டன் இதை ஆட் பண்ணுவாங்க. இதுதான் 4 வீடு தள்ளி கூட கேஸ் லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா? அதற்கு காரணம் எத்தில் மெர்காப்டன் தான். சரியா? ஆனால் அதில் எரிபொருளாக பயன்படக்கூடிய கேஸ் எதுன்னு பார்த்தோன்னா புரோப்பேன் அண்ட் பியூட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கடைசி கேட்ட குரூப் 1 கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அந்த டாபிக்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஆக்டேன் நம்பர் 0 ஃபார் டேஷ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எங்க ஹெப்டேன் தான். ஸோ எங்க ஹெப்டேனுக்கு தான் ஆக்டேன் நம்பர் 0வாக கருதப்படும். ஸோ இது ரீசன்ட். ஓகே, ஸோ ஹெப்டேன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 8 இல்லை கார்பன் 8ன்னு எடுத்தோம். ஹெப்டேன் சாரி ஹெப்டேன்னா 7 C7 தான் ஹெப்டேன் அப்படின்னு சொல்லுவோம். 8 வந்துச்சுன்னா அது ஆக்டேன். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த pH சொல்யூஷன் நல்லா கவனிச்சுக்கணும். pH ஓட மதிப்பு 4ன்னு கொடுக்குறாங்க. pH ஓட மதிப்பு 4. என்ன கேட்குறாங்க? OH ஓட மதிப்பு OH ஓட மதிப்பு கேட்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரீசெண்டாக அதுவுமே கேட்டிருக்கோம். pH அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஒரு டாபிக் எடுத்துருக்கேன். அந்த டாபிக் எடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை எடுங்க. அந்த வீடியோவில் இந்த கொஸ்டினை பாருங்கள். டேரெக்டாக போட்டிருப்போம். ஏன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. pH + POH = 14 ஒரு ஃபார்முலா. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா pH ஓட வேல்யூ எவ்வளோங்க இருக்கும்? pH ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. = 14. pOH ஓட வேல்யூ என்ன வருங்க? 4 அங்கே போகும்போது -4 மாறுமா? ஆன்சர் இஸ் கரெக்ட் இன் மொலாரிட்டி. இப்போ ஈஸியான கொஸ்டின். வரலாம் கொஸ்டின்லாம் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. மேல்கண்ட சொற்றொடர் உயிர் வாழ்வு ஆலையுடன் தொடர்புடையது அப்படின்னு. கழிவு குழம்பு அப்படின்னா ஸ்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கையாள்வது கடினம். கரெக்டு தான் அது. சரிங்களா? எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. கரெக்டு. அடுத்து வாயு உருவாக்கும் மேத்தோஜெனிக் பாக்டீரியா தீவிரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். வாயு சேகரிப்பு எளிதானதும் கொடுக்குறாங்க. ரொம்ப ஹேண்டில் அதை ஈஸி டு ஹேண்டில் இல்லை, ரொம்ப ஹார்ட் டு ஹேண்டில். அதை என்ன பண்ணுறது? வாயு சேகரிப்பு கொஞ்சம் கடினமானது. அதில் pH முக்கிய பங்கு வைக்கிறது. இதுவும் கரெக்ட். அப்போ 1, 2, 4 இந்த 3 கரெக்டாக இருக்குது. ஒன்லி தப்பாக இருக்குது. அப்போ ட்ரூ அபவுட் அப்படின்னா 1, 3, 4 அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். தானே மீனிங்? சரி. 1, 2, 4 1, 2, 4 அப்படிங்கிறது 3 தானே தப்பாக இருக்குது. 3 தான் தப்பாக இருக்குது. அப்போ 1, 2 பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஏரா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு டு கிவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அலுமினியம் சரிங்களா? அலுமினியம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகி எதை தரும் அப்படிங்கிறது கொஸ்டின்ல டைரக்டா ரியாக்ஷன்ல எப்படி போடணும் அப்படிங்கிறத சால்ட் டாபிக்ல பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல என்னென்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல முடியுமா? கமெண்ட்ல சொல்லலாமா என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது? ஸோ ஒரு ஹிண்ட் கூட கொடுத்துறேன். கண்டிப்பாக இதில் ஹைட்ரஜன் பெறப்படும். கண்டிப்பாக இதில் ஹைட்ரஜன் இருக்கும். சரியா? ஏன்னா ஹைட்ரஜன் என்பது வெளியேறும். அது மட்டும் நல்லா ஷேராக தெரியும். அப்போ எது வரும் அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் சி தானே மீனிங். அப்போ எது வராது? பிசியும் வராது. இந்த ரெண்டில் ஏதோ வரும். ஓகேங்களா? என்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன். சரியா? இல்லை ஆன்சர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பட் எப்படி வரும்ன்றதை கமெண்ட் செக்ஷன். முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்தியன் சால்ட் பீட்டர் எதுன்னு கேட்குறாங்க. அதாவது இந்தியன் சால்ட் பீட்டர் அழைக்கப்படக்கூடிய உப்பு எது? இதுவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? யூசஸ் ஆஃப் சால்ட்னு ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். அந்த யூசஸ் ஆஃப் சால்ட்டில் இது எடுத்திருக்கோம். ஸோ பொட்டாசியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட், கால்சியம் நைட்ரேட், மெக்னீசியம் நைட்ரேட் இந்த 4 வகையில் இந்தியன் சால்ட் பீட்டர் அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட். இந்த பொட்டாசியம் நைட்ரேட் தான் இந்தியன் சால்ட் பீட்டர் என்று அழைப்பார்கள். ஸோ ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். பொட்டாசியம் நைட்ரேட் தான் ஆன்சர். இதை தான் வந்து துப்பாக்கி தூள்ல சேர்க்குறாங்க. வெடி உப்பு அப்படின்னு கூட சொல்றாங்க. இது வெடி உப்புன்னு கூட சொல்லுவாங்க. இதுவுமே என்ன பண்ணியிருக்கோம்? சால்ட் டாபிக்ல அதை நம்ம டிஸ்கஸ். சரியா? ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு 50 கொஸ்டின் அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ரீசெண்டாக எல்லா கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் போன மாதிரி
இல்லை இந்த கொஷின்ஸ்லாம் புரியணும்னா அது பாருங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இவன் எடுத்திருக்கிறது இருக்கா, கொஷின்ஸில் வந்திருக்கா அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், செலக்டட் டாபிக்ஸ்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. ஈவன் இந்த கொஷின்ஸுடைய பிடிஎஃப் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனிவே தென் நம்மளுடைய சேனல்லையுமே அது அவைலபிளில் இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய சேனல் தெரியல, ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு சரவணன் சயின்ஸ் வித் சரவணன் அப்படிங்கிற டெலகிராம் சேனல். அந்த சயின்ஸ் வித் சரவணன் டெலகிராம் சேனலில் இதனுடைய பிடிஎஃப் நேற்று போட்ட ஃபிசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பிடிஎஃபாக இருக்கட்டும், இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த கெமிஸ்ட்ரியுடைய பிடிஎஃப், அதாவது இந்த கொஷின்ஸுடைய கலெக்ஷனாக இருக்கும், நாளைக்கு போடக்கூடிய பயாலஜி வீடியோஸுடைய கலெக்ஷன் எல்லாமே இப்போ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். சரி, சரவணன் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி கொஷின் கரேஸ் எல்லாம் சயின்ஸ் ஒரு அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக ஒரு கொஷின்ஸ் கிராக் பண்ண முடியும். எவ்வளோ இம்பார்ட்டன்றது உங்களுக்கு தெரியும். எஸ் குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ்லையுமே சயின்ஸ் டாபிக் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த வழியில் நீங்கள் படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜஸ் நம்ம இருக்கோம். அடுத்த ஃபாரஸ்ட் எக்ஸாம், ஃபாரஸ்ட் கார்டு எல்லா எக்ஸாம்ஸும் வர காத்துருக்கு. அது எல்லாத்துக்குமே ரோல் பண்ணுவாங்க. ஸோ படிக்க ஆரம்பிப்போம், இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு நம்முடைய அட்டா 24 உறுதுணையாக என்ன பண்ணுறோம், நம்பிக்கையாக சொல்லலாம். எனிவே see you next class. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம சந்திக்கலாம். ஸோ கீப் வாட்சிங், கீப்